Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான காய் கடலை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஹெல்த்தியான காய் கடலை கூட்டு அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கூட்டுனாலுமே பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாம் இதில் வெஜிடபிள்ஸ் நெக்ஸ்ட்டு சன்னா எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம். இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நாம் முதல்ல எடுக்க வேண்டியது சன்னா தான். இது நான் 3/4 கப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். பட் இதுவும் பருப்பு மட்டும் உங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும், அவ்வளோதான். இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 2 hours கூட ஊற வச்சா போதும். அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஹாட் வாட்டர், அதை கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊற வச்சாவோட போதும். ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டாவோட நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அடுத்ததாக இதுக்கு ஈக்குவலாக 3/4 கப் பாசிப்பருப்பு இதுதான் எடுத்திருக்கேன். இதை நம்ம எடுத்து நல்லா அலசி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். மஞ்சள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு விசில் சவுண்டு வரும்போது பருப்பு மேலே வராது. அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான 2 சின்ன சைஸ் கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பீன்ஸ் இதுதான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக சென்னா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை எப்படி தாளிச்சிக்கலான்னு பார்த்துக்கலாம். இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் பூண்டு நைஃப்பில் தான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி போடும்போது நமக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்காக குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் சூடான பிறகு அதில் நம்ம கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகுலேயே உளுந்து சீரகம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது பொரிஞ்சு வரும்போது. அடுத்ததாக கடுகு பொரிஞ்சு நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் 2 பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட்டு ஒரு பட்டை, அதோட கிராம்பு 1, கொஞ்சமாக ஜாதிப்பத்திரி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடான பிறகு அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 வரமிளகாய் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணுறோம், அதனால் வெங்காயத்தோடய சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணியாச்சு. நான் ஆட் பண்ணும்போது எடுத்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பூண்டு வெங்காயத்தோடய வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்புலையும் சென்னாலையும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணாலும் நமக்கு வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு கொஞ்சமெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இதோட நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதுதான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுதான் இதுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெஜிடபிள்ஸ், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. தக்காளி இல்லாத கூட்டு, அதுவும் டேஸ்டியான கூட்டு. இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா பருப்பு ஆறிடுச்சு, அதை நல்லா கட்டியாயிடுச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் வேக வச்சு எடுத்து வச்ச சென்னா அதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணி, சென்னா வேக வச்ச தண்ணி எல்லாமே இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து. அதோடு நாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக செய்கிறேன். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வீட்லேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கிற மிளகாய்த்தூள் அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக நாம் ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். அதாவது இது கரம் மசாலா பவுடர் தான். இது நான் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் குருமா கூட்டு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன ஸ்பூன் மசாலாக்காக நான் வச்சுருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் சன்னா மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஆட் பண்ணும்போது எப்போவுமே மசாலா பவுடர் ஆட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஆட் பண்ணோம்னா மசாலா பவுடர் கசக்கும். ஸோ அது கரெக்டாக நம்ம மீடியமாக ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்பூனோ இல்லை ஆஃப் ஸ்பூன் நீங்கள் சோம்புத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஒரு டிப் தான் குக்கிங்கில். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிதான் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். நமக்கு 4 விசில் வந்தால் போதும். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சென்னா பருப்புலாம் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளோட காய் கடலை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அதே சமயம் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அந்த ஹீட்லேயே நாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹீட்டில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். அவ்வளோதான், நம்மளோட காய் கடலை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நமக்கு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தன பிள்ளைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அந்த பருப்போட சென்னாவோட வெந்து வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். வெஜிடபிள்ஸ் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது. இந்த கூட்டு நமக்கு குருமா டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றாமையே ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதோட டேஸ்ட் நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செஞ்சேன். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் தண்ணி இன்னும் குழம்பு மாதிரி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம சென்னா, வெஜிடபிள்ஸ், பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது ப்ரோட்டீன் நிறைந்த மற்ற எல்லா விட்டமின்ஸ் நிறைந்த ஒரு நல்ல ஒரு ரெசிபி. ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான இப்படிப்பட்ட ஹெல்த்தியான காய் கடலை கூட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.